இந்த உலகத்தில் எவ்வளவு அறிவு வளர்ந்தாலும் எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் ரெண்டு பொருளை செய்யவே முடியாது. ஒரு பொருளுக்கு பேர் மண், இன்னொரு பொருளுக்கு பேர் நம் உடம்பில் ஓடும் ரத்தம். நீ என்னென்னலாம் தின்னியோ அதெல்லாம் உடம்புல 21 நாள் ஆகும் ரத்தமாக உருவெடுக்க. அந்த ரத்தத்தில் 64 சொட்டு ரத்தம் ஒரு சொட்டு உயிரணுக்கள். தாயும் உழவனும் ஒன்று. ஏன்னா அந்த தாய் கொடுத்த பால் தான் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக தன் வாழ்நாள் பூராக இருக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தை பிறந்து 1000 நாட்கள், கிட்டத்தட்ட 3 வருடம் அந்த தாய்ப்பாலை அருந்துமையானால் அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதுதான் நேற்றைய மனிதர்கள். சிறுதானியம்லாம் ரொம்ப நல்லது போல இருக்குன்னு நினைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அல்ல, இந்த உலகத்தில் எவ்வளவு அறிவு வளர்ந்தாலும் ஏன் இந்த கூட்டம், எதற்காக இது நடக்குது? என் அருமை சொந்தங்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் ரெண்டு பொருளை செய்யவே முடியாது. ஒரு பொருளுக்கு பேர் மண், இன்னொரு பொருளுக்கு பேர் நம் உடம்பில் ஓடும் ரத்தம். இது ரெண்டையும் நீங்கள் செய்யவே முடியாது. இது அதுவாக உருவெடுக்கணும். ஒரு மண்கண்டம் உருவாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி உருவாகணும்னா 500லேருந்து 1000 வருடம் தேவைப்படும். மண்கண்டம் உருவாக. இந்த உடம்புல ரத்தம் உருவாகணும்னா நீ என்ன தின்னியோ, நீ என்னென்னலாம் தின்னியோ அதெல்லாம் உடம்புல 21 நாள் ஆகும் ரத்தமாக உருவெடுக்க. அந்த ரத்தத்தில் 64 சொட்டு ரத்தம் ஒரு சொட்டு உயிரணுக்கள். பெண்ணாக இருந்தால் சினை முட்டை, ஆணாக இருந்தால் விந்தணுக்கள்னு சொல்கிறது. 24 சொட்டு ஒரு சொட்டாக மாறும். எவ்வளவு ஒரு மிக மிக புனிதம் என்று சொல்வதா அல்லது அதையும் தாண்டி சொல்வதா, எவ்வளவு ஒரு மேன்மையான வார்த்தையை போட்டாலும் அதுக்குள்ள அடங்காது. அது பிறந்த குழந்தைக்கு உணவிற்காக தன் உடலையே தன் இரத்தத்தையே மாற்றி கொடுக்கின்ற தாய் எவ்வளவு உன்னதமான புனிதமான உயர்ந்த ஒரு பிறவியோ, தெய்வத்திற்கு இணையாக சொல்லலாம். அதே ஸ்டாண்டர்ட் தான் உண்ணுகின்ற உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய உழவர்களும், குழந்தைக்கு தாய் போன்றவர்களே உழவர்களும். இந்த உழவர்கள் நான் என்ன வேலை செய்கிறேங்கிறது அவர்களுக்கும் புரியல, வாங்கி திங்கிறவனுக்கும் புரியல. இப்போ பிரச்சனை. தயவு செய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். தாய்க்கு சமமானவர்கள் உள்ளவர்கள். புரிந்து கொள்வதில் நாம் குறைபாடோடு புரிந்து கொண்டால் நமக்கு வெளிச்சம் கிட்டாது. நீங்கள் எத்தனை முறை கடலில், ஆழ்கடலில் ஒரு சமமான தட்டை எத்தனை முறை முக்கி முக்கி எடுத்தாலும் அந்த தட்டில் ஒரு சொட்டு நீர் கூட தங்காது. அதுபோல் நீங்கள் எத்தனை உணவு திருவிழா, மரபு நெல் திருவிழா போன்ற திருவிழாவுக்கு சென்றாலும் அதன் பூரணத்தை புரிந்து கொண்டு உள்வாங்காவிடில் ஒரு நபராக நாம் இதில் கலந்து கொள்வோமே தவிர இதனால் பலன் நமக்கு கிட்டாது. புரிந்து கொள்வதற்காக கேள்வி. இங்கே உட்கார்ந்துருக்கீங்க நிறைய பேர். எவ்வளவு பேர் இங்கே மரபு அரிசி, மரபு சிறுதானியம், மரபு சிறுதானியம்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஏன்னா சிறுதானியத்தில் ஃபோர்ட்டிஃபைடு வந்துருச்சு. கத்திரிக்காய், தேங்காய், மாங்காயில் வந்துருச்சு. என் அருமை சொந்தங்களே, நீங்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு பக்கம் பெரிய வினைகள் நடந்து கொண்டே இருக்குது சமுதாயத்தில். நமது இந்திய நாட்டில் கடந்த வருடம் மட்டும் 126 தாவரங்களை, செறிவூட்டப்பட்ட தாவரங்களை மத்திய சர்க்கார் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதே மத்திய சர்க்கார் நேஷனல் நேச்சுரல் ஃபார்மிங் மிஷன் சொல்லி பெரிய நிதியை கொடுத்து ஒரு பக்கம் இதையும் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இளநீரும் விற்கப்படுகிறது, மதுவும் விற்கப்படுகிறது. தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்கள் கையில் தான் அது இருக்கணும். அது இது மாதிரியான கூட்டங்களில் தயவு செய்து ஏனோ தானோ என்று இருக்காதீர்கள். ஒரு விஷயத்தையாவது முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். புரியவில்லை என்றால் கேள்வியாக நிற்கின்ற பொழுதே கேளுங்கள். எந்த பேச்சாளனாக இருந்தாலும் ஒரு கருத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அதில் போய் சங்கடப்பட வேணாம். இங்கேயே முடிச்சிருவோம் பஞ்சாயத்தை. இதுதான் எனக்கு பிரச்சனை, நீ சொன்னது எனக்கு புரியல, பேசிடலாம்.
தாயும் உழவனும் ஒன்று. ஏன்னா அந்த தாய் கொடுத்த பால் தான் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம். அதில் கூட ஒரு புள்ளி வரும். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக தன் வாழ்நாள் பூராக இருக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தை பிறந்து 1000 நாட்கள், கிட்டத்தட்ட 3 வருடம் அந்த தாய்ப்பாலை அருந்துமையானால் அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதுதான் நேற்றைய மனிதர்கள். வயதானவர்கள் இங்கே இருப்பீர்களே, ஆனால் எட்வின் சொன்னார்லையே 60 வயசுக்கு மேலேன்னு, அது மாதிரி இருக்கிறவங்க தாயிட்ட பால் குடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வயது வரைக்கும் அந்த ஆரோக்கியத்தை அதுதான் நிர்ணயம் பண்ணுகிறது என்று உலகளவில் ஆய்வு நிரூபணமாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேர் தாய்ப்பால் கொடுக்குறோம், எவ்வளவு நாள் கொடுக்குறோங்கிறதுலாம் கேள்விக்குறி. உணவு திருவிழா, மரபு நெல் திருவிழான்னா இதையே எப்படி திங்கிறதுனே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த திருவிழாவுக்கு வந்துட்டு இதை சாப்பிடாமல் இருக்கிறது எப்படின்னு யோசிக்கிறதுக்கு தான் கூட்டம். நான் இதே சாப்பிட்றேன் சார், மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்றேன் சார், கருப்பு கவுனி சாப்பிட்றேன் சார், குள்ளங்கார் சாப்பிட்றேன் சார். இதை தின்னு 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 தானே விளங்காமல் இருக்கும். இந்த அறிவை புரிந்து கொள்வதற்கு காரணமே உணவிலிருந்து விடுதலை. எப்படியெல்லாம் குறைக்கலாம், எதை எதை சேர்த்து சாப்பிடணும், எப்படி நம்ம ரொம்ப பச்சை பிள்ளைகள், கைப்பிள்ளை மாதிரி இருக்கும். எதை சொன்னாலும் உடனே அதில் தாவி குதிச்சிடுறோம். சில வருடங்களுக்கு முன்னால் சர்வதேச சிறுதானிய ஆண்டு வந்துச்சு. அதுலேருந்து நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், சிறுதானியெல்லாம் ரொம்ப நல்லது போல இருக்குன்னு நினச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அல்ல, நீர்பிடிப்புன்னா இந்த டெல்டா மாவட்டம்னு சொல்கிறோம், கரூர்லேருந்து காரைக்கால் வரைக்கும். இந்த டெல்டா மாவட்டம் என்பது நீர் தேங்கி இருக்கக்கூடிய மண்கண்டம். நீர் தேங்கி இருக்கும் மண்கண்டத்தில் தானியங்கள் என்றாலே அரிசி தான். அதில் எந்த அரிசி வேணாலும் எடுக்கலாம். அரிசியை எப்படி சாப்பிடணுங்கிறதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. இயற்கை படைத்த உணவு, நன்றாக கவனமாக கேட்டுங்க. இயற்கை படைத்த உணவு எல்லாம் அது தானே. புல் பூண்டுலேருந்து எறும்புலேருந்து நீங்கள் சாப்பிட்ற ஆடு மாடு கோழி குதிரை எது வேணா இருக்கட்டும், எல்லாமே பயிர் உயிரினங்கள் தான். இந்த உயிரினங்களில் மனிதன் ஒருவனை தவிர மற்ற ஜீவராசியெல்லாம் சாப்பிடுதில்ல. எதுக்காச்சும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, எதுக்காச்சும் கேன்சர் வந்திருக்கா, எதுக்காச்சும் குழந்தை பிறக்கிற தன்மை குறைஞ்சிருக்கா? எறும்பெல்லாம் பாருங்க, மிக அருமையான பிள்ளையா பெற்றுக்குது, வலுவான பிள்ளையா இருக்கு. நமக்கு தான் புள்ள பிறக்க மாட்டேங்குது, பிறந்தாலும் அது ஹார்ட்டில் ஓட்டாங்கிறோம், பிறக்கிற பேர் டைப் 1 டயபிட்டிஸுங்கிறோம். இதை நம்ம கௌரவமாக வேற எடுத்துக்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த இயற்கை ஒவ்வொரு ஜீவனுக்குமான உணவை 99% படைத்து விட்டது. புரிந்து கொள்ளுங்கள். என்ன பண்ணிடுச்சு? படைச்சிருச்சு. நம்மளை தவிர பாக்கியெல்லாம் அந்த படைச்சதை திங்குது. அது 100% அது உடம்புக்கான உணவு. நம்ம என்ன பண்ணோம், அப்படியே நாடோடியாக தெரிஞ்ச நம்ம கொட்டாயை போட்டு ஒரு ஊரில் தங்குறப்ப, இங்கே சாப்பிட்ட நல்லா இருக்குது, இந்த நெல் நல்லா இருக்குது, இந்த சிறுதானியம் நல்லா இருக்குது, இந்த கடலை நல்லா இருக்குது, தக்காளி நல்லா இருக்குது, வெண்டைக்காய் சுண்டைக்காய் நல்லா இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம மண்ணில் திணை கோட்பாடு, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல், அதற்கேற்ப அந்த தாவரங்கள் அங்கேயே உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா? யார் உற்பத்தி பண்ணுறா? எல்லா ஜீவராசியிலும் ஒரே ஜீவராசி யார்? மனிதன். அந்த 99% இயற்கை உண்டு பண்ணுது இல்லையா? அந்த 1% இவன் தலையீடு வருது இல்லையா? என் அருமை சொந்தங்களே, அந்த 1% தான் இவ்வளவு பெரிய விபத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறது. என்ன வியாதி நீங்கள் சொன்னாலும் சரி, படித்தது மனசு நினைக்கல, கொடுத்தது நினப்பு வரல, புள்ள குட்டி பேர் நினப்பு வர மாட்டேங்குது. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதியோர்கள்ட்ட அல்சைமரைஸ்டு டெமனேஷியான்னு சொல்லக்கூடிய நோய் என்னன்னா மறதி நோய். சகல நோய்க்கு என்ன காரணம்னா மருந்து தேடுறதுக்கு பேர் அறிவு கிடையாது. உணவில் சீர்மையை பண்ண வேண்டும். உணவில் ஒரு சீர்மை, ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதை எப்படி மாற்றுறது, ஒரு சிறிய மாற்றம். இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.